பெருமையும் சிறப்பும் வாய்ந்த சீதாலக்ஷ்மி ராமசாமி கல்லூரியினுடைய கலாச்சார திருவிழாவினுடைய துவக்க விழாவில் என்னை இங்கே பேச அழைத்ததற்காக கல்லூரி முதல்வர் அவர்களுக்கும் இங்கே இருக்கிற ஆசிரியர் பெருமக்களுக்கும் கல்லூரி அறக்கட்டளையினுடைய மாண்புசால் உறுப்பினர்களுக்கும் அவையிலே கூடியிருக்கின்ற ஊடகத்துறை சார்ந்த நண்பர்களுக்கும் ஆசிரியர் அல்லாத ஏனைய பணியாளர்களுக்கும் என் அன்பான மாணவ கண்மணிகளுக்கும் பணிவன்பு கலந்த வணக்கங்கள். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் உட்கார்ந்துருக்கீங்கள்ல, இது போலத்தானே பல வருடங்களுக்கு முன்பு நம்முடைய மாண்பமை நிதி அமைச்சர் இந்த மாதிரி தான் எங்கேயாவது ஒரு இடத்துல உட்காந்து படிச்சிருப்பாங்க, அப்படி தானே? மேன்மை தங்கிய திருமதி நிர்மலா சீதாராமன் அம்மா உள்ளிட்ட எவ்வளவோ மிகப்பெரிய பொசிஷனில் இருக்கிற உங்கள் சீனியர்ஸ், சூப்பர் சீனியர்ஸ், அந்த மாதிரியான பல பேரை கொடுத்த ஒரு கல்லூரி. அந்த இடத்துல வந்து நின்று பேசுவதற்கு ஒரு பெரிய கொடுப்பினையும் நான் வழிபடுகின்ற அன்னை அகிலாண்டேஸ்வரியினுடைய அனுகிரகமும் இருக்க வேண்டும். அதனால் என்னை அழைத்ததற்கு ரொம்ப நன்றி. அவங்க மகேஸ்வரி மேடம்க்கு தான் ரொம்ப நன்றி சொல்லணும். விட மாட்டேன்ட்டாங்க, விட மாட்டேன்னா விடமா. அதுவும் ஒவ்வொரு முறையும் அதே டோன்லேயே கேட்பாங்க, மேடம் உங்களால் ஒரு டேட் கொடுக்க முடியுமா மேடம்? நான் சொல்கிறேங்க, கொஞ்சம் பிஸியாக இருக்கேங்க, திரும்ப ஃபோன் மேடம் உங்களால் ஒரு டேட் கொடுக்க முடியும். அந்த குரல் ஒரு டெசிபிள் கூட ஜாஸ்தியாகாது. உண்மையிலேயே அவங்களுக்காக தான் வந்தேன். ஏன்னா நான் அவ்வளோலாம் பெரிய ஆள்லாம் கிடையாது, டேட்டே இல்லை, அப்படிலாம் இல்லை. இந்த வாரத்தில் கொஞ்சம் முக்கியமான சில பயணங்கள் இருக்குது, தொடர்ந்து பயணங்கள் இருக்கிறதுனால தேதிகள் சரியாக அமையலை. அதனால் பார்த்துக்கலாம், அடுத்த வருஷம் வரலாம் சொன்னேன். அவங்க மேடம் ஒரு டேட்டுக்கு இது சரி பாருங்களேன். அந்த ரொம்ப கடுமையாக கேட்டு எனக்கு இந்த கார்ப்பரேட் உலகத்தில் உங்களுக்கு தெரியும், ரொம்ப மென்மையாக பேசினா எதுவும் அவ்வளோவா நடக்காது, கொஞ்சம் அக்ரெசிவாக இருக்கணும். அதனால் எனக்கு அவங்க கேட்ட முறையே ஒரு தென்றல் ஜன்னலை மூடினாலும் உள்ளே வர தென்றல் மாதிரி கேட்டுது எனக்கு. அதனால் அவங்களுக்கும் என்னுடைய மனப்பூர்வமான நன்றி. நீங்கள் இங்கே கல்லூரியில் படிக்கிற இந்த ஊரினுடைய சிறப்பு உங்கள் எல்லாருக்கும் தெரியும். இந்த ஊரினுடைய பல சிறப்புகளில் இங்கே படத்தில் இருக்கிற இந்த 3 பேர், அதிலே ஐயா திரு ராமசுவாமி ஐயர் அவர்கள் இந்த கல்லூரியை தொடங்கின போது இங்கே எப்படி இருந்திருக்கும்னு கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்களேன். அப்பவும் கேர்ள்ஸ் காலேஜ் தான், பெண்களுக்கான கல்லூரி தான். 75 ஆண்டுகளுக்கு முன்னாடினா உங்கள் பாட்டிகளினுடைய காலத்துக்கும் முன்னாடி. அப்போ பெண்களினுடைய படிப்பு, அதுவும் கல்லூரியில் படிக்கிறதுன்றதெல்லாம் யாருமே சமூகத்தில் ஏற்றுக்க மாட்டாங்க. ஸோ அவங்கள தான் நம்ம விஷனரிஸ்னு சொல்லணும், காலத்துக்கு முந்தி சிந்தித்தவர்கள். ஒரு உதாரணம் சொல்லட்டா, கொரோனா பீரியடும் போது மேபி 20 இல்லை 21 அந்த மாதிரி ஏதாவது இருக்கலாம். அப்போ இந்த மாதிரி கல்லூரிகளுக்கெல்லாம் நேராக போய் பேச முடியாது இல்லையா? ஸோ ஆன்லைனில் பேச சொல்லி என்னை கேட்பாங்க. இந்த ஆன்லைனில் பேசுறது மாதிரி ஒரு தொந்தரவு எதுவுமே கிடையாது. பார்த்து பேசுவதுன்றது ஒரு மகிழ்ச்சி இல்லையா? இந்த ஆன்லைனில் எப்படிம்மா கிளாஸ் எடுத்தீங்க? ஐயோ ரொம்ப கஷ்டம். இந்த பிள்ளைங்கள்லாம் நேரம் இருந்தாலே அது கவனிக்குதா இல்லையான்னு தெரியாது. இது ஆன்லைனில், அதுவும் இன்னும் கேஜி கிளாஸ் எல்லாம் ரொம்ப கஷ்டம். ஒரு டீச்சர் அட்டெண்டன்ஸ் எடுத்துகிட்டே இருந்தாங்க, கேஜி கிளாஸ் எல்லோரும் லாகின் பண்ணிட்டாங்க பசங்கள்லாம். அது பார்த்தா சில முகங்களை காணும். வருண் வேர் ஆர் யூ? வருண் லாகின் பண்ணியிருக்கான், ஆனால் முகத்தை காணும். வருண் ரேஸ் யுவர் ஹேண்ட், உடனே ஒரு கை மேலே வந்து பார்த்தா வயசான கை.
வருணுக்கு எப்படிடா வயசாச்சுன்னு பார்த்தா வருணோட பாட்டி லாகின் பண்ணிடும். இது கல்லூரி பிள்ளைகளை ஆன்லைன் கிளாஸ் நடத்துறதுலாம் ரொம்ப பெரிய கஷ்டம். இல்லை, நிறைய ஆசிரியர்களுக்கு நாம் பயிற்சியும் கொடுக்கல. ஆன்லைன் கிளாஸில் எப்படி நடத்தணும்னு கொரோனா வந்தப்போ ஆசிரியர்களுக்கு பயிற்சியும் நாம் கொடுக்கல. அப்படி தானே? உங்களுக்கு பயிற்சியே வேணாம், இருக்கோ இல்லையோ நீங்கள் எல்லாத்துலேயும் புகுந்து வெளில சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துடுவீங்க. டீச்சர்ஸுக்கு அவங்க வந்த உடனே எல்லா பிள்ளைகளையும் பார்த்துட்டு உடனே போர்டுக்கு போய் எழுதி பாடம் நடத்தியே பழகிட்டாங்க. இல்லை, ஒவ்வொரு டீச்சருக்கு வந்து மியூட்டில் எப்படி போடுறதுன்னு தெரியும். உடனே யாரை கூப்பிடுவாங்கன்னு நினைக்கிறீங்க? யாரை? மகனையோ அல்லது மகளையோ தான் கூப்பிடணும். வந்து மியூட்டில் போட்டு கொடுடா. சிலது மியூட்டில் போடவும் தெரியாது, அதோடையே இருக்கும். நான் இங்கே பேசணும். சில பேர் கேமராவை எங்கே வைத்ததுன்னு தெரியாது, பார்த்தா ஃபேன் சுற்றிக்கிட்டே இருக்கிறது கேமராவில் தெரியும். இந்த தொல்லைகளுக்கு நடுவில் நான் ஆன்லைன் மீட்டிங்கே வரமாட்டேன்னு சொன்னேன். பட் ரொம்ப மதுரையில் ஒரு கல்லூரி பேர் தேவையில்லை, என்னை கூப்பிட்டாங்க. நான் போய் பேசினேன். அப்போ பேசிட்டு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தால் கேளுங்கன்னு சொன்னேன். ஏன்னா கொஞ்சமாவது இன்ட்ராக்டிவாக இருந்தால் தானே அவங்க கவனிக்கிறாங்களா இல்லையா நமக்கு தெரியும். அதில் ஏதாவது கொஸ்டின்ஸ் ஏதாவது கேளுங்கன்னா நீங்களாம் என்ன பண்ணுவீங்க? நான் ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறப்போ என்ன பண்ணணும் அதே தான் நீங்களும் பண்ணுவீங்க. நமக்கு முன்னாடி இருக்கிற பிள்ளையோட முகத்தோடு நம்ம முகத்தை ஸ்ட்ரெயிட்டாக வச்சுருவோம். அப்போ தான் தெரியாது நாம் இருக்கோன்றது தெரியாது, இருக்காத மாதிரியே இருந்துட்டு போயிடணும். அதுதான் நமக்கு கல்லூரி வாழ்க்கையில் ஒரே நோக்கம். அதனால் யாரும் எதுவும் கேட்கல. நேருக்கு நேர் கேட்டாலே ஒரு கேள்வியும் கேட்காது. ஆன்லைனில் கேள்வி கேட்கல, எல்லாம் சைலண்ட்டாக இருந்தது. ஒரே ஒரு பொண்ணு மட்டும் அந்த மெசேஜ் அனுப்பிச்சாங்க, ஜூம் மீட்டிங் அது. ஸோ ஷி சென்ட் எ ஜூம் மெசேஜ். ஒரு கேள்வி கேட்கலாமா? ஆங்கிலம்லாம் அவ்வளோ சரியான ஆங்கிலம் சொல்ல முடியாது, ஆனால் மெசேஜ் அனுப்பிச்சான். அவள் தைரியத்தை நான் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணி, கேளுமான கேள்வியெலாம் இல்லை, ஒரு விஷயம் சொல்லணும்னு. சரி சொல்லுமா. நீங்கள் இப்போ பேசுகிறப்போ சொன்னீங்க, எதையுமே தொடங்குவது பெரிதல்ல, தொடங்கியதை முடிப்பது தான் ரொம்ப பெருசுன்னு நீங்கள் இப்போ சொன்னீங்க. அப்படி அன்றைக்கி பேசியிருந்தேன் அந்த மீட்டிங்கில். ஆமாம் சொன்னேன். அது எனக்கு ரொம்ப உதவியாக இருக்குது. சரி, எப்படி உதவியாக இருக்குது? அந்த பொண்ணு சொன்னா, அவள் பேர் செல்வி. அந்த பெண்ணு மதுரையை சுற்றி இருக்கிற ஒரு கிராமத்திலிருந்து படிக்கிற பிள்ளை. அவங்க அம்மாவுக்கு ஒரே பிடிவாதம், இந்த பிள்ளையை எப்படியாவது கல்லூரியில் படித்து பட்டதாரி ஆக்கிடணுன்னு. அவளுக்கு ஒன்றும் பெருசாக தோணலைன்னா அவங்க அம்மா பயங்கர பிடிவாதம், படித்து ஆகணும். இதுக்கு நடுவில் கொரோனா வேறு வந்துருச்சா, வந்த உடனே கல்லூரிக்கு வரதே கிடையாது. வீட்டில் இருந்து எல்லா பிள்ளைகளுக்கும் வீட்டிலேருந்து லாகின் பண்ணுறதுக்கு ஃபோன் வசதியோ லேப்டாப்போ எல்லாருக்கும் இருக்குன்னு சொல்ல முடியாது எல்லா வீட்லேயும். அப்படியே இருந்தாலும் அந்த வீட்டில் 2-3 பிள்ளைங்க இருந்தால் அடித்தடியார், எது ஃபோனை பிடிக்கிறதுன்னு சொல்லிட்டு. இந்த பொண்ணு என்ன கஷ்டப்பட்டாலும் நீ கல்லூரி படிப்பை முடிச்சாடுன்னு அவங்க அம்மா சொன்னாங்க. ஆனால் இந்த அம்மாவை தவிர அந்த வீட்டில் இருக்கிற மற்றவங்க யார் இந்த பெண்ணுடைய அப்பா, அப்புறம் இந்த பெண்ணுடைய பாட்டி, தாத்தா, அப்புறம் சுற்றி சொந்தக்காரங்க ஏகத்துக்கு இருப்பாங்க. நமக்கு தொந்தரவு கொடுக்கணுன்னே கடவுள் அப்படி சில பேர் படிச்சிருப்பார். நீங்களே சிரிக்க மாட்டீங்களா உங்கள் காலேஜில்? அப்படி ஏதாவது ஊர் கட்டுப்பாடு இருக்கா? இங்கே நல்ல ஜாலியாக ரிலாக்ஸ்டாக இருங்க. ஒன்றும் சீரியஸான விஷயம்லாம் எதுவுமே நான் பேச மாட்டேன். செல்வியுடைய சொந்தக்காரங்க எல்லாரும் சேர்ந்து என்ன ப்ரெஷர் கொடுக்குறாங்கன்னா, எப்படியாவது கல்யாணத்தை முடிச்சிடணும். அவள் ஃபஸ்ட் இயர் தான் படிச்சுட்டு இருந்தான். தொந்தரவு தாங்க முடியல, அவங்க அம்மாவாலேயும் ஒரு கட்டத்துக்கு மேலே அதை தடுக்க முடியல. அதனால் அது பாட்டுக்கு கொரோனா பாட்டுக்கு போயிட்டு இருக்கு, இவங்க பாட்டுக்கு கல்யாணத்தை முடிச்சிட்டாங்க. திருமணம் முடிந்த பிறகு கல்லூரி படிப்பை தொடருவது இன்னமும் அந்த பெண்ணுக்கு ரொம்ப கஷ்டமாயிருச்சு. ஏன்னா நிறைய நல்ல மாமியார்கள்லாம் இருக்காங்க. பட் சில பேர் இனிமே படிச்சு இவள்கிட்ட என்ன சொன்னாங்க, நீ கல்யாணம் பண்ணிடுமா, அதுக்கப்புறம் எவ்வளோ வேணும் அப்படித்தான் சொன்னாங்க. ஆனால் யதார்த்தம் அப்படி இல்லை. கல்யாணம் ஆயிடுச்சு, நீ என்ன வீட்டுக்காரருக்கு ஒரு சமையல் கூட பண்ணி கொடுக்காம அசைன்மெண்ட்னு பண்ணிட்டு இருக்க அப்படின்லாம் கேட்குறாங்க மாமியாரெல்லாம். இத்தனைக்கும் நடுவில் தான் அந்த பொண்ணு படித்து கிட்டத்தட்ட 3rd year வந்துட்டான். அப்போ தான் நான் இந்த மீட்டிங்கில் பேசுகிறேன். அதை கேட்டுட்டு அவள் சொன்னா, நான் இங்கே வருதாவே இல்லை, ஆன்லைன் செமினார் அட்டன் பண்ணாக்க இன்டர்னல்ஸில் மார்க் கிடைக்கும்னு யாரோ சொன்னாங்க, அதனால தான் நான் லாகின் பண்ணேன். இப்போ நீங்களாம் வந்திருக்கிறது அதுக்காக இல்லையா? எதுக்கு வந்திருக்கீங்க பின்ன? சரி,
கொஞ்சம் இன்னும் ஜாலியாக இருங்க. ரொம்ப அமைதியாக இருந்தால் எனக்கே தனியில் பேசுகிற மாதிரி இருக்கு. நல்ல கை தட்டலாம். ஸோ அந்த பொண்ணு என்கிட்ட சொன்னா, இப்போ நீங்கள் பேசுகிறப்போ சொன்னீங்க, எதையும் ஆரம்பிக்கிறது தொடங்குவது ரொம்ப பெருசு கிடையாது, தொடங்கினதை சிறப்பாக முடிக்கிறதுல தான் நம்ம சிறப்பு இருக்குதுன்னு நீங்கள் சொன்னீங்க. இப்போ எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் சரி. அண்ட் ஐ திங்க் இந்த மீன் வைல் ஷி வாஸ் ஆல்சோ ப்ரெக்னென்ட். அப்போது அந்த பொண்ணு 3rd இயர் படிச்சுட்டு இருக்கா. பட் ஷி வாஸ் ப்ரெக்னென்ட். எல்லா காரணமும் இருக்குது படிப்பை பாதியில் கைவிடுறதுக்கு. அப்படி தானே? யோசிச்சு பாருங்கள். அந்த ஒரு வாழ்க்கையை உங்களால் பல பேரால் கற்பனை கூட செஞ்சு பார்க்க முடியாது. அப்படி தானே? ஆனால் அதுதான் அவளோட வாழ்க்கை. உங்கள் வயசில் இருக்கிற பொண்ணு தான் அவள். இப்போ நீங்கள் இருக்கிற வயசில் அவள் 2021 இருந்தா. அவ்வளோதான். ஒரு படிப்பை கைவிடுறதுக்கான எல்லா காரணமும் அவளுக்கு இருந்தது. ஆனால் செல்வி சொன்னா, மேடம் உங்கள்கிட்ட கேள்விலாம் எனக்கு கேட்க தெரியல, ஆனால் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன்னா, நான் எப்படியாவது படித்து முடிச்சிடுவேன் மேடம்னு சொன்னேன். அப்போ தான் எனக்கு தோணுச்சு, பல விஷயங்களை we take it for granted in our life. நமக்கு நிறைய விஷயம் கிடைச்சிருக்குல்ல, அதெல்லாம் ரொம்ப சுலபமாக எடுத்துக்கிறோம் நம்ம. ஆனால் அதுக்கே கஷ்டப்படுறவங்களை அப்பப்போ நாம் பார்க்கணும். அப்போ தான் நம்ம கையில் கிடைச்சிருக்கிறது எவ்வளோ பெரிய விஷயம்னு நமக்கு தெரியும். படிப்பதற்கான வாய்ப்பு என்பது என் அன்பான குழந்தைகளை உங்களுக்கு கிடைச்சிருக்க, அதுக்கே முதல்ல you should be grateful. கொஞ்சம் போராக இருக்காங்க என்ன செய்கிறது? அப்படிதான் இருக்கும். எதுவுமே தாண்டி போகிற மட்டும் கஷ்டம்தான். தாண்டி போயிட்டு திரும்பி பார்த்தா நமக்கே நம்மளை பற்றி பெருமையாக இருக்கும். தாண்டி போகிற மட்டும் அந்த உறுதி வேணும். கிரிட்னு சொல்லுவாங்கல்ல ஆங்கிலத்தில், கிரிட். இந்த கிரிட்டை இன்னொரு ஸ்டூடெண்ட்டை பார்த்தேன். சும்மா இன்றைக்கி அந்த ஸ்டூடெண்ட்ஸை பற்றி தான் பேச போகிறேன் நான். பட் பெண் இல்லை, மாணவன், ஒரு ஆண். ஒரு 2 வருஷம் முன்னாடி சென்ற அரசாங்கம் இருந்தபோது நான் முதல்வன், இப்போ கூட அந்த திட்டம் இருக்கு இல்லையா, நான் முதல்வன் திட்டம் தொடங்கின வருஷம் அதுன்னு நினைக்கிறேன் நான். அப்போ என்ன பண்ணாங்க, +2 மார்க் வந்திருந்தது. அப்போ தான் +2 ஸ்டூடெண்ட்ஸுக்கு நீங்கள் ஒரு மோட்டிவேஷன். முதல் நாள் இந்த மாதிரி பெரிய கூட்டம், ஒரு 1000-1500 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. எல்லாம் சென்னையில் +2 முடித்த ஸ்டூடெண்ட்ஸு. எல்லாம் லொட்டாக மார்க் வாங்கியிருக்கு. எல்லாம் வித் பிக் ஆஸ்பிரேஷன்ஸ். நான் அங்கே போகிறேன் இங்கே போகிறேன்னு. அவங்கள்ட்ட பேசுறது எனக்கு ஜாலியாக இருந்தது. இப்போ உங்கள்கிட்ட பேசினேன்ல, இது மாதிரி தான் ஜாலியாக பேசினேன். எல்லாம் முடிஞ்சிருச்சு. சார் நாளைக்கு எங்கே ப்ரோக்ராம், அதுக்கு ஒரு வென்யூ சொன்னாங்க. அடுத்த நாளும் அதே நேரம் போகிறேன். அண்ட் ஐ வாஸ் எக்ஸ்பெக்டிங் another 1000 ஸ்டூடெண்ட்ஸ். இதே மாதிரி முதல் நாள் மாதிரி தான். போய் பார்த்தா ஒரு 20-25 பசங்க தான் இருக்குது. நாங்கள் அது நேற்றுக்கு 1500 பேரை கூட்டிகிட்டு வந்தீங்க, இன்றைக்கி வெறும் 25 பசங்கள்கிட்ட பேச சொல்கிறீங்க. இல்லை, இந்த பசங்களாம் கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்ட்டான பேக்ரவுண்ட்லேருந்து வந்தவங்க. டிஃப்ரெண்ட்டான பேக்ரவுண்டுன்னா இந்த சிறார் கூர்நோக்கு பள்ளியிலேருந்து வந்தோம். அப்படின்னா என்னென்னு உங்களுக்கு அநேகமாக தெரியாது. யாருக்கா தெரியுமா? ஒருத்தருக்கும் தெரியாது. குற்றம் செய்த சின்ன பிள்ளைங்க இருக்காங்கல்ல, 18 வயசுக்கு கீழே குற்றம் செய்தவர்களை சிறைக்கு அனுப்ப மாட்டாங்க. ஏன் சிறைக்கு அனுப்ப மாட்டாங்கன்னு உங்களுக்கு தெரியும். அவங்களுக்குன்னு தனி பள்ளி இருக்குது. நம்ம இப்போது முதலமைச்சர் கூட அந்த மாதிரி ஒரு படத்தில் நடிச்சிருக்கார். அந்த சிறார் கூர்நோக்கு பள்ளின்னு பேர், அது ஜுவனைல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். அதில் அந்த படிக்கிற பிள்ளைகள், அவங்க +2 எழுதி அவங்க எல்லாம் பாஸ் பண்ணவங்க இங்கே இருக்காங்க. நீங்கள் அவங்களுக்கு மோட்டிவேட் பண்ணி பேசணும். இது எனக்கு ஒரு பெரிய சேலஞ்ச் பாருங்கள். அந்த பிள்ளைகள், அந்த மாதிரி பிள்ளைகள் இது மட்டும் நான் சந்தித்தது இல்லை. ஸோ எனக்கு கொஞ்சம் டென்ஷன் ஆகுது, என்ன பேசுவது இந்த பிள்ளைங்கள்ட்ட. வாழ்க்கையில் என்னென்ன கஷ்டத்துக்கு நடுவுலையோ வந்திருக்கு. ஸோ நான் என்ன பண்ணேன், சரி ஓகே, நான் ஏதாவது ஒரு ஸ்டூடெண்ட்டை கொஞ்சம் பேசி பார்க்கட்டா. ஒருத்தட்ட பேசினா நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும்ல. சரி, முதல் ரோல்லையே ஒரு பையன் உட்காந்துருந்தான். அம்மா தனியாக அந்த பையன் தான் இருந்தான். பாக்கியெல்லாம் ஒன்றா உட்காந்து இவன் தனியாக உட்காந்துருந்தான். அந்த பையன் பக்கத்தில் போய் நான் உட்காந்து, நீங்கள் ஒன்று கவனிச்சிருக்கீங்களா, அந்த பிள்ளைங்க எல்லாருமே என்ன மிஸ்ஸும்பாங்க. இன்னும் நான் டீச்சர் மாதிரி. மிஸ், எனக்கு காலேஜில் சீட் கிடைக்குமா மிஸ்? ஸோ நீ எவ்வளோ மார்க் வாங்கியிருக்க?
இது ஓரளவு வாங்கியிருந்தோம், 300 ஏதோ வாங்கியிருந்தோம். ரொம்ப நல்ல மார்க்குன்னு சொல்ல முடியாது, ரொம்ப மோசம்னு கிடையாது, 300 ஏதோ வாங்கியிருந்தோம். அதனால கிடைக்கும் இப்போ தம்பி, ஏன் கிடைக்காது உனக்கு? கட்டாயம் கிடைக்கும். நம்ம அப்படி தானே சொல்லணும் பிள்ளைங்கள்ட்ட, கட்டாயம் கிடைக்கும் தம்பி உனக்கு, எப்படியாவது கிடைச்சிடணும். நான் பிகாமாவது படிச்சுட்டு ஏதாவது ஒரு வேலைக்கு போயிடணும், எனக்கு வேலை கிடைக்குமா? நான் எப்படி அதெல்லாம் சொல்ல முடியும்? ஆனால் அந்த பையன் கேட்குறா, கண்ணில் அப்படி ஆவல் மின்னுகிறது, பல பல பலன்னு கண்ணில் ஆவல் மின்னுகிறது. நான் அந்த பையன்கிட்ட கேட்குறேன், சரி அப்படி என்னப்பா, இப்போ தான் நீ +2 எழுதியிருக்க, இதுக்குள்ளே ஏன் வேலையை பற்றி? இதுவே ரொம்ப லேட்டு, நான் கிட்டத்தட்ட 5 வருஷம் லேட்டாக +2 எழுதுறேன்னு சொன்னேன். 5 வருஷம். நீங்கள் யாராவது இமேஜின் பண்ண முடியுமா? உங்கள் கிளாஸில் இருக்கிற யாராவது ஒருத்தர் உங்களோட 5-6 வயசு பெரியவங்களா இருக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்ல. அந்த பையன் அப்படி தான் +2 முடிச்சிருக்கான். சும்மா ஜாலியாக கேட்டேன், அப்படி என்னப்பா உனக்கு பற்று எறிகிற ஆவல் வேலைக்கு போகணுன்னு, என்ன விஷயம் அப்படின்னு கேட்டேன். நான் ஏதோ ஜாலியாக பேசுகிறதான் நினச்சிக்கிட்டேன். அந்த பையன் என்னை பார்த்துட்டு சொன்னால், நான் 7ஆம் கிளாஸ் படிக்கிற போது எங்கள் ஊரில் ஒருத்தரை நான் வெட்டிட்டேன். நான் பக்கத்தில் உட்காந்துருக்கேன், நான் ஒருத்தரை வெட்டிட்டேன். துணுக்குனுச்சு அப்படியே. சின்ன பையன், பார்க்க ஒன்றும் பெரிய ஆள் மாதிரிலாம் இல்லை, சின்ன பையன். ஒரு தகராறு வந்துச்சு, எங்கள் அப்பாவை அவர் வெட்ட வந்தார், நான் அவரை அந்த ஒரு ஆளை நான் வெட்டிட்டேன், அவர் இறந்துட்டார், என்னை இங்கே கொண்டு வந்து சேர்த்துட்டாங்க. ஓ அப்படியா? அப்புறம் என்னாச்சு? அப்புறம் எங்கள் ஊரை விட்டு எங்கள் அப்பா அம்மா வெளியில் அனுப்பிச்சிட்டாங்க, ஊரில் இருக்கக்கூடாது சொல்லிட்டாங்க. எங்கள் நிலம்லாம் இருக்குது, கடை இருக்குது, ஆனால் ஊரில் இருக்கக்கூடாதுன்னு எங்களை வெளியில் அனுப்பிச்சிட்டாங்க. எங்கள் அப்பா சென்னைக்கு வந்து ஒரு கட்டடத்தில் வாட்ச்மேனாக இருக்கார். எங்கள் அம்மா அந்த வீட்டில் வந்து பாத்திரம் தேய்ச்சி வீடு போய் கூட்டு வேலை செய்யுது எங்கள் அம்மா. எனக்கு ஒரு வேலை கிடச்சி அவங்க 2 பேரையும் எங்கள் ஊருக்கு திருப்பி கொண்டு போகணும், எங்கள் வீட்டுக்கு திரும்பி கொண்டு போகணும். அன்னைக்கு நான் மோட்டிவேட் பண்ணலை, நான் மோட்டிவேட் ஆனேன். I didn't give a motivation speech, but I was motivated that day. இவ்வளவு கஷ்டமான சூழல். நம்மளாம் எதுக்கு படித்தேன்? நான் இன்ஜினியரிங் படித்தேன். எதுக்கு படித்தேன்? நான் கெமிக்கல் இன்ஜினியர். மேடம் என்னை பற்றி நீளமாக சொன்னாங்க, எனக்கே அது ரொம்ப சங்கடமாக இருந்தது. அவ்வளோலாம் சொல்கிற அளவு ஒன்றும் பெரிய விஷயம்லாம் கிடையாது. ஏன்னா எங்கள் அம்மா படிச்சிருந்தாங்க எங்கள் வீட்டில், அதனால் நான் படிக்கிறதுக்கு எந்த தடையும் கிடையாது. உங்கள் எல்லாருக்கும் இது புரியும். உங்கள் அம்மா படிச்சிருந்தா உங்கள் வீட்டில் அதுக்கு பிறகு எல்லா பெண் குழந்தைகளும் படிக்கும், அப்படிதான் இருக்கும். ஆனால் உங்கள் வீட்டிலலாம் முதல்ல படிக்கணும்னு ஒரு பெண் வந்தால, அது யாரு? நீங்களா கூட இருக்கலாம், உங்கள் அம்மாவாக இருக்கலாம், உங்கள் அத்தை சித்தி யாராவது உங்கள் வீட்டில் இருப்பாங்கல்ல, அவங்க என்ன கஷ்டப்பட்டாங்கன்னு என்னைக்காவது கேட்டிருக்கீங்களா? படிக்கக்கூடாதுன்றதுக்கு அந்த செல்வி மாதிரி தான் 1000 காரணம் சொல்லியிருப்பான். படிச்சு நீ என்ன செய்ய போற? இதை விட முக்கியம், இதை கண்டிப்பா சொன்னா கூட நமக்கு போராடணும்னு தோணும். ஆனா அன்பா சொல்லுவாங்க பாருங்க, அப்பதான் மாட்டோம். நீ எதுக்குடா கண்ணு இதெல்லாம் கஷ்டப்பட்டு இந்த வெயில்ல போய், நம்ம வீட்டில் என்னடா குறைச்சல், நான் எல்லாம் உன்னை கவனிச்சுக்கிறேன், உனக்கு என்னென்ன வேணுமோ சொல்லு, எல்லாத்தையும் நான் சொல்லித்தரேன்னு ஒரு அப்பாவோ அண்ணாவோ ஒரு காதலனோ கணவனோ யாராவது சொன்னால் ஒன்றை வச்சுக்குங்க, உங்களை பார்த்துக்கிறேன்னு சொல்கிறது மாதிரியான அடிமைத்தனம் வேற எதுவுமே கிடையாது. Protection is the worst form of slavery. சாதாரணமாக அடிமைப்படுத்தி இருந்தா போராடணும் நமக்கு தோணும். அன்பால் அடிமைப்படுத்துறது மாதிரியான கொடுமை எதுவுமே கிடையாது. அப்பதான் நீங்க எந்திரிக்கணும். யார் யார் வீட்டில் நீ எதுக்குமே போக வேணாண்டா கண்ணு, நானே எல்லாத்தையும் செய்யறேன்னு சொல்றாங்களோ அவங்க பாவம் அன்பால் கூட சொல்லலாம், ஆனால் நீங்கள் உஷாராக இருங்க. அப்போ நீங்கள் எழுந்து இல்லை இது என் வேலை நான் செய்கிறேன், நீங்கள் யாரும் தலையிடாதீங்கன்னு நீங்கள் சொன்னாதான் நாளைக்கு நீங்கள் இந்த உலகத்தில் ஏமாளி ஆகாமல் இருப்பீங்க. சும்மா வீட்டில் இன்னும் சோறு ஊட்டிக்கிட்டே இருப்பாங்க சில பேருக்கு, எனக்கு தெரியும்.
நேற்றுக்கு இங்கே தான் திருச்சிக்கு வரும்போது சங்கீதாவில் சாப்பிட்டோம். நானும் என் ஹஸ்பண்டும் வந்திருந்தோம், 2 பேரும் சாப்பிட்டோம். 2 பொம்பளை பிள்ளை வந்து ஃபோட்டோ எடுத்தது. கட்டாயம் ஏதோ காலேஜில் படிக்குது, ஒருவேளை இந்த காலேஜில் படிக்குது எனக்கு தெரியாது. 2 பொம்பளை பிள்ளை, அந்த நடுவில் ஒரு அம்மா. அது சொல்லுது, இது நல்லாவே இல்லைங்குது. நான் கொடுக்குறேன்டா கண்ணு, இந்த அம்மா ஊட்டுது. காலேஜ் படிக்கிற பிள்ளையாக தான் இருக்கும். அந்த மாதிரியே ஒரு ப்ரொடெக்டட் என்வாயன்மெண்ட்டில் இருக்கிற நீங்கள் இந்த 2 எக்ஸாம்பிளை நினைவு வச்சுக்கிங்க. ஒன்று செல்வி, இன்னொன்று அந்த பையன் பேர் கூட நான் கேட்டுக்கல, கேட்டாலும் சொல்ல முடியாது. ஜுவனைல் டெலிங்க்வெண்ட்னா அந்த பேரையோ அவன் எந்த இடத்துல இருக்க அதெல்லாம் சொல்லக்கூடாது. அந்த 2 பேரை நினைவு வச்சுக்கோங்க. எவ்வளவு தடைகளுக்கு நடுவில் வந்து படிக்கணும்னு நினைக்கிறாங்கல்ல, அந்த வாழ்க்கை என்ன அழகாக இருக்கு. இந்த தடைகளுக்கு நடுவில் ஜெயிக்கிற வாழ்க்கை தான் சிறப்பான வாழ்க்கை. இப்போ நாங்கள்லாம் படித்தனால ஒரு தடையும் கிடையாது. என்ன எங்களுக்கு இருக்கிற பிரச்சனை, நாங்கள் பேச்சாளராக இருக்கோன்றதுல தான் பிரச்சனை. இது ஒரு பிரச்சனையா? இங்கே வரும்போது எவ்வளோ பேர் எல்லோரும் நின்று வெயிலில் நின்று கை தட்டினாங்க. என் கல்யாணத்துக்கு கூட யாரும் இந்த மாதிரி சல்யூட் அடித்து பேண்டெல்லாம் வச்சல. பேண்ட் இல்லை, இவ்வளவு வரவேற்பு என் கல்யாணத்துக்கு கூட வச்சதில்லை. சீதாலட்சுமி ராமசாமி கல்லூரியில் தான் இவ்வளவு பெரிய வரவேற்பு. பேச்சாளராக இருக்கிறதுல சில பிரச்சனை என்ன. இங்கே வரும்போது ஒருத்தர் என்கிட்ட வந்தார். டிவியில் வருவீங்க தானே, அல்ல பேசுவீங்கல்ல, எல்லாரும் தான் பேசுகிறேன், நான் மட்டுமே பேசுகிறேன். அல்ல பேசுவீங்க தானே? ஆமாம் சார். நான் பார்ப்பேன். ஓகே சார். படம் எடுக்கணும், சரி எடுங்க. அவர் ஒரு ஃபோன் அவருக்கு பாவம் செல்ஃபி எடுக்க தெரியல. அதெல்லாம் பிரச்சனை இல்லை, பிரச்சனை இனிமேல் தான் வருது. செல்ஃபி எடுக்க தெரியல. சில பேர் செல்ஃபி உங்களுக்கெல்லாம் நல்லா எடுக்க வருது, எங்களுக்கு தான் எடுக்க வருது. அழகழகாக எடுக்கிறீங்க. இந்த ஆள் எடுக்கிறாரு, இப்படி வச்சு எடுக்கிறார். இப்போ எவ்வளோ பயங்கரமாக இருப்போன்னு மாத்திரம் யோசிச்சு பாருங்க. நான் சொன்னேன், ஐயா இவ்வளவு பக்கத்தில் வச்சு எடுக்கக்கூடாது, தள்ளி வச்சு எடுங்க. இதெல்லாம் நல்லா தான் இருக்கு. ரொம்ப நேரம் எடுத்தாருங்க, படமே வரல. அப்புறம் படம் எடுக்கிற நேரத்தில் அவரோட ஃபோனில் மெமரி காலியாக போச்சு. அதுக்கப்புறம் எதையோ அழிச்சாரு, எதையோ சேர்த்தாரு. நான் இங்கே ஐயோ என்னடா இது. ஒரு வழியாக படம் எடுத்துட்டாரா, அப்பா முடிஞ்சதுன்னா ஒரு கேள்வி கேட்டாரு பாருங்க. உங்கள் பேர் என்ன? இந்த நேரத்தில் குப்பு 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 குப்புன்னு கோவம் வரும். ஆனால் ஒரு பேச்சாளரை நாங்கள் என்ன கற்றுக்குறோன்னா, எவ்வளவு டென்ஸ்டாக இருந்தாலும் அந்த நேரத்தில் பதிலும் சொல்லணும், நம்ம பதில் அவங்களுக்கு உரைக்கணும். ஆனால் சிரித்த மாதிரியே சொல்லணும். பேர் என்ன? 2 தடவை கேட்டார். நான் சொன்னேன், என் பேரா உங்களுக்கு தெரியாதா? தெரியாது, அதான் கேட்டேன். அப்போ ஏன் படம் எடுத்தேன்னு தான் நான் கேட்டிருக்கணும், ஆனால் அதை கேட்கல. என் பேர் வேணுமா? என் பேர் ஜோசப் விஜய். அதுக்கப்புறம் அவர் பேர் கேட்பாருன்னு நினைக்கிறீங்க? வாழ்க்கையில் இந்த மாதிரி நெருக்கடியான தருணங்கள் உங்களுக்கு ரொம்ப வரும். நான் சொன்னது ரொம்ப லைட்டான நெருக்கடி. இதை விட பெரிய நெருக்கடிலாம் வரும். பெரிய நெருக்கடிலாம் வர்ற போது எது முக்கியம்னா, நம்ம கீழேயே விழக்கூடாதுன்றது ஒன்றும் முக்கியம் இல்லை. அதெல்லாம் கீழே விழுவோம். கீழே விழாமலாம் யாருமே இருக்க மாட்டோம். நான் என்ஜினியரிங் கல்லூரியில் ஏன் சேர்ந்தேன்னு சொல்ல வந்தேன் உங்களுக்கு இல்லையா? கெமிக்கல் இன்ஜினியர்னா. நான் ஏன் இன்ஜினியரிங் படித்தேன்? ஏன்னா பிறந்ததுலேருந்து சரஸ்வதி என்கிட்ட நீ கெமிக்கல் இன்ஜினியர் ஆகிறதுக்காகத்தான். அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஏன் இன்ஜினியரிங் அப்ளை பண்ண? பக்கத்தில் கீதா அப்ளை பண்ணா, இந்த பக்கத்தில் சுதா அப்ளை பண்ணா, நானும் அப்ளை பண்ணேன். +2க்கு அப்புறம் என்ன செய்வதுன்னு ஒரு கனவு கூட இல்லாத வீணா போன தலைமுறை எங்க தலைமுறை. We had no dreams. Why? Because we didn't know how to dream. எங்களுக்கு எதுவுமே தெரியாது. எங்களுக்கு தெரிஞ்ச ஒரே விஷயம், எங்க சித்தப்பா பையன் என்ன செஞ்சான், பெரியம்மா பொண்ணு என்ன படிச்சா, பக்கத்து வீட்டு ரமேஷ் என்ன படிச்சான், எதிர் வீட்டு வளர்மதி, இவ்வளவுதான் எங்களோட மொத்த டேட்டாவே இவ்வளவுதான்.
Our entire database was made of about 10 records. That's it. எதிர் வீட்டுக்காரன், பக்கத்து வீட்டுக்காரன், சித்தப்பா யாரை ரெக்கமெண்ட் பண்ணாரு, எங்க பெரியம்மா யாரை சொன்னாங்க, அந்த எந்த காலேஜ் சொன்னாங்க, அந்த காலேஜில் போட்டு சீதாலட்சுமி ராமசாமியில் போட்டுரு. மொத்த டேட்டாவே அவ்வளோதான். அதனால 2 பக்கத்தில் இருக்கிறவங்களும் அண்ணா யூனிவர்சிட்டிக்கு அப்ளை பண்ணாங்க, நானும் அப்ளை பண்ணேன். அப்புறம் ஏன் கெமிக்கல் இன்ஜினியரிங் படித்தேன், அதுதான் கிடைச்சி தான் அது படித்தேன். நானும் கூட தான் கம்ப்யூட்டர் இன்ஜினியர் ஆகிருக்கலாம், கிடைக்கல. நான் ஸ்கூல்லலாம் ஓரளவு நல்ல மார்க் வாங்குகிற ஸ்டூடெண்ட்டு, ஓரளவு நல்லா தான் வாங்கிட்டு இருந்தேன். ஸோ அப்படி தான் இன்ஜினியரிங்லாம் கிடச்சிது. பட் ஃபஸ்ட் இயர் போன உடனே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. முக்கியமான காரணம் எல்லாத்தையும் இங்கிலீஷ்லேயே பெரும்பாலும் சொல்லி கொடுத்தாங்க. நான் இங்கிலீஷ் மீடியமில் தான் படித்தேன், நிறைய தமிழ் மீடியம், கடைசி 2 வருஷம் இங்கிலீஷ் மீடியமில் படித்தேன். ஆனால் எங்கள் ஸ்கூல்லலாம் எல்லாத்தையும் இங்கிலீஷை கூட தமிழில் தான் சொல்லித்தரும். எங்கள் இங்கிலீஷ் டீச்சர் டேஃபடில்ஸ்னு அப்போ ஒரு போயம் இருக்கும், டேஃபடில்ஸ்னால் என்னன்னு தெரியுமாடி, அப்படி தான் பாடமே நடத்துவாங்க. ஸோ இந்த இங்கிலீஷை வச்சு இன்ஜினியரிங் காலேஜ் போனால் அங்கே இன்னொன்று பெரிய பெரிய அப்பாட்டக்க ஸ்கூல்லேருந்துலாம் வந்துருக்கு, சர்ச் பார்க்லேருந்துலாம் வந்துருக்கு. லெக்சரர்ஸும் எல்லாம் ஆங்கிலத்திலே பெருசாக சொல்கிறாங்க. ரொம்ப ஸ்ட்ரகிளாக இருந்தது. ஒரு பேப்பரில் நான் ஃபெயில் ஆகிட்டேன், என்ஜினியரிங் ட்ராயிங்னு ஒரு பேப்பரில் நான் ஃபெயில் ஆகிட்டேன். என் வாழ்க்கையில் அது மட்டும் எந்த பரீட்சையிலையும் ஃபெயில் ஆனது இல்லையா, அதனால் ரொம்ப பயங்கர ஒரு சோகம் என்னை வந்து தாக்கிட்ட மாதிரி இருந்தது. அப்போ என்ன பண்ணுவாங்க, லெட்டர் அனுப்புவாங்க வீட்டுக்கு. மொத்தம் 8 பேப்பர் எங்களுக்கு ஒரு செமஸ்டரில். அதனோட ரிசல்ட் என்னென்னு வீட்டுக்கு போஸ்ட் கார்டு அனுப்புவாங்க. நான் ரொம்ப புத்திசாலின்னு நினச்சிக்கிட்டு ஒரு காரியம் பண்ணேன். எங்கள் காலேஜ் ஆஃபீஸ்க்கு போய் அங்கே ஒருத்தர் இருந்தார். அவர்கிட்ட, சார் எங்கள் வீட்டுக்கு லெட்டர் அனுப்பாதீங்கன்னு. ஏன்னார், நாங்கள் வீடு அட்ரஸ் மாற்றிட்டோம், இப்போ புது அட்ரஸை எழுதி கொடுங்க. கண்ணாப்பின்னு ஏதோ ஒரு அட்ரஸ் எழுதி கொடுத்துட்டேன். எழுதி கொடுத்துட்டு எனக்கு ஒரே சந்தோஷம், வீட்டுக்கு லெட்டர் வராது. அப்புறம் தான் தெரியும் அவர் எங்கள் அப்பாவுக்கு ஃப்ரெண்டாம். ஃபோன் பண்ணி சொல்லிட்டார், எங்கள் அப்பா அவருடைய வேலை செய்கிற இடத்துக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டார். இது வந்து தமிழன் புறமுதுகிட்டு ஓடியதற்கு அடுத்த அப்படியான அவமானம் இந்த அவமானம் தான். கிளாஸில் யாரெல்லாம் நிறைய பேர் அரியர் வாங்கியிருப்பான், ஆனால் எல்லோரும் கம்முக்கமாகவே இருப்பான். நமக்கு யார் முகத்தை பார்த்தாலும் இவெல்லாம் கூட பாஸ் ஆகிட்டோம், நாம் தான் ஃபெயில் ஆகிட்டோன்னு தோணும். ரொம்ப அவமானமாக இருந்தது. இந்த பூமி பிளந்து உள்ளே போயிடலாமா, தற்கொலை செஞ்சுக்கலாமா, என்னெல்லாமோ எண்ணம். அப்புறம் அடுத்த செமஸ்டரில் எப்படியே பாஸ் பண்ணிட்டேன்னு வைங்க. இவ்வளவு நீளமாக இதை நான் ஏன் சொல்கிறேன் தெரியுமா, இந்த கதையை ஏன் சொல்கிறேன்னு தெரியுமா, ஏன் இவ்வளவு நீளமாக? நான் இப்போ என்ஜினியரிங் ஃபஸ்ட் இயர் படித்து எவ்வளோ காலம் ஆகுது. இப்போ என்னுடைய மகள்களே கல்லூரி படிப்பு முடித்து வேலைக்கு போயிட்டாங்க. இவ்வளோ காலம் முன்னாடி நடந்த ஒரு விஷயத்த இவ்வளவு ஜாலியாக அவங்கக்கிட்ட சொல்கிறேன்னு எதுனால? இப்போ தான் அதை சொல்ல முடியும். ஒரு தோல்வியை பகிர்ந்து கொள்ளுவதற்கு கூட நீங்கள் வாழ்க்கையில் வெற்றியாளர்களாக இருக்க வேண்டியிருக்கிறது. அதனால் வெற்றியாளர்கள் என்பவர்கள் எந்த தோல்வியுமே சந்திக்காமல் அப்படியே வாழ்க்கையில் மேலே, ஐயோப்பா எவ்வளோ பெரிய ஆள் போகிறேன், அவளுக்கெல்லாம் ஒரு கஷ்டமும் இருக்காது இல்லை, அவளை பார்த்தாலே போகிறேன், நல்லா டாலாக ஸ்லிம்மாக இருக்கா, முடிய போகிறேன், நல்லா இருக்கு, போடுற சுடிதார்லாம் போகிறோம், ஐயோ காரில் வந்து இறங்குறா, நான் இருக்கேனே, ஐயோ அந்த மாதிரி ஒரு லைஃப். இன்ஸ்டாவில் போட்டிருக்கா, போரு சீக்கிரம் போரு, இன்ஸ்டாவில் போரு. இப்போ தான் அந்த பிள்ளை கல்யாணம் ஆகிருக்கா, அவளும் அவள் ஹஸ்பண்டும் என்னம்மா ஹனிமூன் கொண்டாடி இருக்காங்க, கோவாவுக்கு போயிருக்காங்க, தாய்லாண்டுக்கு போயிருக்காங்க. அவள் ட்ரெஸ்ஸாக பாரு, வாவ். உங்களுக்கு என்ன தெரியாதுன்னா அது ஏற்கனவே டைவர்ஸ் ஆயிடுச்சுன்றது உங்களுக்கு தெரியாது. இன்ஸ்டாவில் படம் போட்டது தான் தெரியுமே தவிர, நம்முடைய தோல்விகளை ஒரு மேடையிலையோ ஒரு பொது இடத்துலையோ எழுந்து நின்று சொல்லுவதற்கு நீங்கள் ஏற்கனவே வெற்றியாளர்களாக இருந்திருக்கணும். அப்போ தான் அதை கூட பேச முடியும். அதுதான் இந்த உலகம். ஸோ சக்ஸஸ் இஸ் எவ்ரிதிங் இன் திஸ் வேர்ல்ட். எது சக்ஸஸ்? சக்ஸஸுக்கு ரொம்ப தேவை இன்றைய உலகத்தில், ரொம்ப ஒழுக்கம், அதெல்லாம் ரொம்ப தேவை. அது எல்லாத்தையும் விட தேவை துட்டு, காசு, பணம், மணி, துட்டு, அதுதான் ரொம்ப தேவை. இதை ஏன் நான் இவ்வளோ இன்சிஸ்ட் பண்ணி சொல்கிறேன்னாக்கா, இதை நான் சொல்லலை, வள்ளுவரே இதை தான் சொல்லியிருக்காரு. செய்க பொருளை என்று வள்ளுவர் சொல்லியிருக்கார். வள்ளுவர் ஒரு துறவி.
அவர் போய் பணத்தை பத்தி இவ்வளவு பெருசா பேசியிருக்காருன்னா அவர் தான் பேசணும். செய்க பொருளை செருணர் செருக்கு அறுக்கும் எஃகு அதனில் கூறியது இல் என்று சொன்னார். இங்க இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி கொண்ட தமிழ்துறை அம்மா ரொம்ப நல்ல குரல், நல்ல அருமையா அதை செய்யறாங்க. அதை விட எனக்கு ரொம்ப என்ன பிடிச்சதுன்னா சுருக்கமாக செய்கிறேன். ஒரு இடத்துல நான் பேச போனேன், என்னை இங்கே நிற்க வச்சுட்டு வரவேற்புரை சொல்கிறாங்க. உட்காத்தி வச்சுட்டாவது சொல்லலாம், அதாவது வரவேற்புரை இல்லை, அனௌன்ஸ் பண்ணுறாங்க நான் மேடைக்கு வரேன்றது. இப்போது வந்து கொண்டிருக்கிறவரை எவ்வளவு மலர்களால் நாம் பாராட்டினாலும் போதாது. ஆனாலும் தமிழ் இலக்கியத்தில் இருக்கிற சில மலர்களை வார்த்தைகளால் சொல்லி பாராட்டுகிறேன்னா, இந்த கபிலர் தெரியாதனமாக எழுதி வச்சுட்டார்ல, 100 பூவே சொல்லுது. நான் அங்கேயே நிற்கிறேன். அன்றைக்கி நான் பேசுனதோட அந்த அம்மா பேசுனது தான் அதிகம். சில பேர் எம்சி பண்ணுறேன்னு ரொம்ப பேசுடுவாங்க, சில பேர் ரொம்ப சிரிப்பாங்க. யார் இன்டர்வியூ எடுக்கிறவங்க, எம்சி பண்ணுறவங்க, இதெல்லாம் செய்யக்கூடாத வேலை பாருங்கள். இந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் எது கான்டெக்ஸ்டோ அதை மாத்திரம் அழகாக நல்ல உச்சரிப்போடு சொன்னேன். ஸோ நான் சொல்ல வந்த விஷயம் என்னன்னா, நாளைக்கு உலகத்தில் உங்களுக்கான மரியாதையும் மதிப்பும் எதனால் கிடைக்க வேண்டும் என்பதை நீங்கள் இன்றைக்கு முடிவு செய்ய வேண்டும். நீங்களாம் எந்த இயரில் இருக்கீங்கன்னு தெரியாது. ஃபர்ஸ்ட் இயரா, செகண்ட் இயர் எல்லாமே இருக்கா? ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர். ஃபர்ஸ்ட் இயரே லேட்டுன்னு நான் சொல்லுவேன். ஆனால் இன்னைக்காவது நீங்கள் செய்ய வேண்டிய முடிவு ஒன்று இருக்கிறது. இன்னிலிருந்து 5 வருஷத்தில் நான் என்னவா இருப்பேன்ற கனவு இன்னைக்கு வேணும். நான் இன்ஜினியரிங்கில் சேர்ந்து சொன்னேன்ல, we have absolutely nothing to dream because we don't know what to dream about. நீங்கள் அப்படி இல்லை. இன்னைக்கு இருக்கிற டிஜிட்டல் யுகத்தை மிகச்சரியாக நீங்கள் பயன்படுத்திக்கலாம். எல்லாரும் சொல்லுவாங்க ஃபோனை தொட்டா கேட்டு போயிடுவா, உருப்பிட மாட்டேன். நான் அதை சொல்ல போகிறது இல்லை, நான் அதை சொல்ல மாட்டேன். அதை சொல்றதுக்கு நான் இங்கே வரல. ஏன்னா நாளைய உலகம் என்பது உங்கள் கையிலே இருக்கிற இந்த கருவியில் தான் இருக்கிறது. அதை நீங்கள் எப்படி பயன்படுத்திக் கொள்ளுகிறீர்கள் என்பதில் தான் இருக்கிறது. ஓயாம ரீல்ஸ் போடுறீங்களா? போடுங்க. யூ ஆர் டிகிங் யுவர் ஓன் கிரேவ். காலையில் எழுந்து பல் தேய்ச்சி உடனே ஒரு ரீல் போடுது ஒரு பொண்ணு, பரோட்டா தின்னோன்னு ஒரு ரீல் போடுது. உடனே 10 நிமிஷம் அழுவுது. ஏமா இப்போதான் ரீல் போட்டு ஏன் அழுகுற? 10 லைக்கு கூட வரலங்க. அதை விட வருத்தம், அதோடைய ஃப்ரெண்டு ஒரு ரீல் போட்டு அதை 15 பேர் லைக் பண்ணியிருக்கோம், இதுக்கு அதுதான் வருத்தம். இவ்வளவு சின்ன வட்டத்துக்குள்ளையா நம்ம வாழ்க்கை இருக்கணும்னு மட்டும் யோசிச்சு பாருங்க. இவ்வளவு சின்ன வட்டத்துக்குள்ளையா? ஐஏஎஸ் ஆஸ்பிரண்ட் ஒரு பொண்ணு இன்டர்வியூக்கு போறா. ப்ரிலிம்ஸ் பாஸ் பண்ணிட்டா, ஃபைனல்ஸில் இன்டர்வியூக்கு போறா. என்ன பிரச்சனைனாக்க, அவளுக்கு அவ்வளோவா ஆங்கிலத்தில் பேசுறது கஷ்டமாக இருக்குது. ஸோ இன்டர்வியூவில் அதை ரொம்ப பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. என்ன மொழியோ அவங்களுக்கு ஹிந்தி தெரியும்னா ஹிந்தியில் இன்டர்வியூ நடக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க. பட் லாங்குவேஜ் ஸ்கில்ஸ் ஓரளவு இருக்கணும். இந்த பொண்ணுக்கு ரொம்ப பயம், எப்படி பேச போகிறோம், தடுமாறுமோ வார்த்தை. நல்லா படிச்சிருக்கேன், ஆனால் அந்த நேரத்தில் பேச முடியாமல் ஏதாவது தடுக்குமோன்னு பயந்துக்கிட்டே போகிறோம். ஃபஸ்ட்டு டைம் அப்போ தான் அவள் ப்ரிலிம்ஸ் முடித்து ஃபைனல்ஸ்க்கு வந்து இன்டர்வியூக்கு போயிருக்கா, முதல் அட்டெம்ப்ட்லேயே. அவங்க வந்து ரொம்ப they didn't waste any time. Which state are you from? Sir, I am from the state of Maharashtra, sir. மகாராஷ்டிராவில் என்ன டிஸ்ட்ரிக்ட்டு? தார்வாடு, ஏதோ ஒரு டிஸ்ட்ரிக்ட் பேர் சொல்கிறோம். இந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கேன்னா உடனே அவர் கேள்வி கேட்குற சொல்கிறார். அந்த டிஸ்ட்ரிக்டில் மிகப்பெரிய அளவில் குழந்தைகள், படிக்கிற குழந்தைகளுக்கு மால் நியூட்ரிஷன் இருக்குது. மால் நியூட்ரிஷன் தெரியுமா? சத்துணவு குறைபாடு. அந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற நிறைய பிள்ளைங்க ரொம்ப வியாதி அடிக்கடி வருது, காய்ச்சல் அடிக்கடி வருது, சத்துணவு குறைபாடு இருக்கு. நீ நாளைக்கு அந்த ஊர் கலெக்டர் ஆகிட்டா என்ன செய்வ? இதான் முதல் கேள்வி. நான் இன்னும் இன்டர்வியூ டேபிள்லேயே சேர்லேயே செட்டில் ஆகல, அதுக்குள்ளே நீ மகாராஷ்டிராவில் ஒரு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ஆனால் என்ன பண்ணுவேன்னா, அந்த பொண்ணு ஒரு நிமிஷம் கூட தயங்காமல் பதில் சொன்னா. ராகி இருக்குல்ல, ராகி, அந்த ராகியில் செஞ்ச சத்து மாவு உருண்டைய ஒவ்வொரு நாளும் காலை பள்ளி பிள்ளைகளுக்கு கொடுத்தா ஒரு 6 மாதத்துலேயே அவங்களுடைய ரெசிஸ்டன்ஸ் நல்லா இம்ப்ரூவ் ஆகி நல்லா ஆயிடுவாங்கன்னு சொன்னான்.
அவர் சொன்னார் இதுதான் கரெக்டான பதில். ஆனால் இது எப்படி உனக்கு தெரியும்னா, அவர் சொன்னால் இல்லை, இன்ஸ்டாவில் இன்றைக்கி மத்திய பிரதேஷில் கலெக்டராக இருக்கிற ஒருத்தர் எப்போ பாரு போஸ்ட் போடுவார், ஒவ்வொரு நாளும் என்ன செய்வார், நான் அவரை ஃபாலோ பண்ணுறேன். அவர் சொன்ன யோசனையை தான் நான் இந்த இன்டர்வியூவில் பதிலாக சொன்னேன். நாளைக்கு நீங்கள் எந்த நிறுவனத்துக்கு இன்டர்வியூ போனாலும் இன்ஸ்டாவில் நீங்கள் யாரெல்லாம் ஃபாலோ பண்ணுறீங்கன்னு பார்க்கப்படும் வச்சுக்கோங்க. எதுக்குமே உதவாத 10 பேரை நீங்கள் ஃபாலோ பண்ணால் நீங்களும் உதவாதவங்கன்னு அவங்க முடிவுக்கு வந்துடுவாங்க. கையில் இருக்கிற இந்த கருவி இருக்கே ரொம்ப 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 பவர்ஃபுல்லான கருவி, அதை சரியாக பயன்படுத்துங்கன்னு நான் சொல்கிறேன். சரியாக பயன்படுத்துறதுன்னா நீங்கள் எல்லாரும் என்னோடய மகள் வயசில் இருக்கீங்க, அதனால் உங்கள்கிட்ட நான் ஓப்பனாக பேசலாம். அதைத்தான் நிர்வாகமும் விரும்புன்னு நான் நினைக்கிறேன். தேவையில்லாத பல உறவுகளும் நட்புகளும் வருவதற்கு இந்த கருவி ஒரு பெரிய காரணமாக. ரொம்ப நல்லவங்க மேலே நடிக்கூடாது, எனக்கு தெரியும். அதெல்லாம் கூடாதுப்பா, அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். அதெல்லாம் சொல்கிறதுக்கு உங்கள் அம்மா இருக்காங்க, அப்பா இருக்காங்க. இது அட்வைஸ் பண்ணுறது என் வேலை இல்லை. இந்த உலகத்திலேயே ஈஸியான விஷயம் அட்வைஸ் பண்ணுறது, இந்த உலகத்திலேயே கஷ்டமான விஷயம் அந்த அட்வைஸை கேட்குறது. அதனால் இந்த ஃபோனை நீங்கள் குறைவாக, அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். நான் உங்ககிட்ட சொல்கிறது கேர்ஃபுல்லாக இரு, அவ்வளோதான் சொல்லுவேன். நீங்கள் நல்லா படிக்கணும்னு வந்திருக்கீங்க. எதற்காக வந்திருக்கீங்க? நான் சொன்னேன், பேச்சு ஆரம்பிக்கிற போது சொன்னேன், ஒரு 75 வருஷம் முன்னாடி இந்த கல்லூரியை ஐயா ஆரம்பிக்கிற போது எத்தனை பேர் வந்து சேர்ந்திருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? ஒரு 10-15 பேர் இருந்தால், 20 பேர் இருந்தால் ரொம்ப ஜாஸ்தி. அவங்க எல்லாருமே ஓரளவு வசதியும் வாய்ப்பும் உள்ள குடும்பத்து பெண்களாகத்தான் இருந்திருப்பார்கள். எந்த வசதியும் இல்லாம சுற்றுப்புறத்தில் இருக்கிற கிராமத்தில் இருக்கிற பெண்கள் வந்து இங்க சேர்ந்து இந்த கல்லூரியின் இந்த அரங்கை நிறைப்பதற்கு 75 ஆண்டு கால பயணம் நமக்கு தேவையாக இருக்கிறது. என்ன ஈஸியா பெண்கள் படிப்பது? எத்தனை தடைகளுக்கு மத்தியில் இந்த மாதிரியான இந்த கல்லூரிகள் எல்லாம் கோவில்கள். எத்தனை 2000 வருஷமா நம்ம நாட்டில் ஆண்கள் படிச்சுட்டு தான் இருக்காங்க. வெறும் 80-85 வருஷமா தான் பெண்கள் படிக்கிறாங்க. ஆனா 2000 வருஷமா படிக்கிற ஆண் மாணவர்களை விட 80 வருஷமா படிக்கிற மாணவிகள் நீங்க ஒவ்வொரு வருஷமும் +2 அவங்கள விட மார்க் வாங்கி காமிக்கிறீங்கன்னா, நீ போய் கேட்டு பாருங்க உங்க வீட்டில் முதல்ல படிச்சது யாருன்னு. எத்தனை பேர் கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்கன்னு கேட்டு பாருங்க. நான் இப்போ சொன்னேன், ஒருத்தர் வந்து என்கிட்ட ஃபோட்டோ எடுக்கிறேன்னு சொன்னார். அதனால சில பேர் கேட்பாங்க, நான் டிவியில் வருதுனால தெரியும், நான் ஒன்றும் பெரிய ஆள்லாம் கிடையாது. நான் போய் ஒருத்தர்கிட்ட, மேடம் உங்கள் ஆட்டோகிராஃப் வேணும்னு ஒரே ஒருத்தர்கிட்ட தான் என் வாழ்க்கையில் நான் கேட்டிருக்கேன். அரசியல் தலைவர்களை சந்திச்சிருக்கேன், நடிகர்கள்லாம் நிறைய பேர் சந்திச்சிருக்கேன். அவங்க யார்ட்டையும் நான் கேட்டதில்லை. ஒரே ஒரு பொண்ணுக்கிட்ட, மேடம் ஐ நீடு, அதை வச்சு அதை ஃபோட்டோ எடுத்து என் ஃபோனில் வச்சுருக்கேன். அந்த பொண்ணோட பேர் லக்ஷ்மி அகர்வால். அது என்னோட ரொம்ப சின்ன பொண்ணு. ஷி மஸ்ட் பி அரவுண்ட் 35-40 இருக்கும்னு நினைக்கிறேன். என்னோட சின்ன பொண்ணு தான். அந்த பொண்ணை ஏன் நான் ஆட்டோகிராஃப் வாங்கினேன்னா, லக்ஷ்மி அகர்வால் ஒரு ஆசிட் அட்டாக் விக்டிம். அப்படின்னா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? அவங்களுக்கு 15 வயசு இருக்கிற போது டெல்லியில் அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. 10ஆம் கிளாஸ் படிக்குது. அவங்க வீட்டில் படிக்கிற முதல் பொம்பளை பிள்ளை இந்த பிள்ளை தான். எது? 10ஆம் கிளாஸ். பக்கத்து வீட்டில் ஒருத்தன் இருந்தான், அவனுக்கு அப்போவே 30 வயசு. ஓயாமல் லவ் லெட்டர் கொடுத்துட்டு இருந்தான். அப்போல்லாம் மெசேஜ் அனுப்ப முடியாது, ஃபோன் இல்லையா, அதனால லெட்ரு தான். இந்த லெட்டரை வாங்கும் கீழே போட்டுரும், லெட்டரை வாங்கும் கீழே போட்டுரும், லெட்டரை வாங்கும் கீழே போட்டுரும். வீட்டில் போய் சொல்லலை. ஏன் சொல்லலை? படிப்பை நிறுத்திடுவாங்க. கரெக்ட், படிப்பை நிறுத்திடுவாங்க. அதனால வீட்டில் சொல்லலை. அவங்க வீட்டுக்கு யாரோ ஒரு பையன் வந்திருக்கான், அந்த சொந்தக்கார பையன். அந்த பையன்ட்டு ஏதோ பேசியிருக்கு. அந்த பக்கத்து வீட்டுக்காரன் வந்து, ஏன் அவன்கிட்ட மட்டும் பேசுவியா? ஸோ நீங்கள் எல்லாரும் கெமிஸ்ட்ரி ஸ்டூடெண்ட்டாக இருக்க வேண்டாம். +2ல் எல்லாரும் பார்த்துருக்கோம்ல, ஆசிட், pH ஆஃப் தி ஆசிடை நம்ம எல்லாம் டெஸ்ட் பண்ணியிருக்கோம் தானே. அந்த ஆசிடில் டைல்யூட்டட் ஆசிட், அதில் சல்ஃபியூரிக் ஆசிடோ நைட்ரிக் ஆசிடோ ஒரு ட்ராப்பில் ஒரு பாதி, சில சமயம் நம்ம பியூரெட்லையோ எடுத்து இல்லை பிப்பெட்டில் உறிஞ்சும் போது ஒரு ட்ராப் மேலே பட்டுதுன்னா எப்படி எரியுது இல்லை நமக்கு. இது அன்டைல்யூட்டட் நைட்ரிக் ஆசிடை 1 லிட்டர் அவன் மேலே கொட்டிட்டான். கண்ணு மட்டும் எப்படியோ பொழிச்சது, எப்படி பொழிச்சதோ தெரியல. தலை
இந்த சீக் போன்ஸு, மார்பு, வயிறு ஒன்றுமே இல்லாமல் அரிச்சு போச்சு. கிட்டத்தட்ட 18-19 பிளாஸ்டிக் சர்ஜரி செய்ய வேண்டியிருந்தது. அதை விட என்ன கொடுமை தெரியுமா? அவள் தெருவில் நடந்து போனா அவள் தெருவில் இருக்கிற பிள்ளைங்கள்லாம் அவளை பார்த்து அழும். அவள் முகம் அப்படி இருந்தது. சரி செய்யப்பட்ட முகம் பிளாஸ்டிக் சர்ஜரிக்கு பிறகு அவ்வளவுதான் சரி செய்ய முடிஞ்சுது. லக்ஷ்மி அகர்வாலானா துப்பட்டாவை, அந்த ஊர்லலாம் துப்பட்டாவை இப்படி முகத்தில் போட்டுட்டு போகிற வழக்கம் உண்டு தானே. துப்பட்டாவால் முகத்தை மூடிக்கிட்டு தான் வெளில போவாள். ஏன்னா பிள்ளைங்கள்லாம் அழுவுதே. தினம் தினம் வெளியில் போவாள். எல்லாரும் சொன்னாங்க, முகம்தான் இப்படி இருக்கே, இன்னும் எதுக்கு வெளியில் போய் தொலைற, போவேன்னு போனான். கிட்டத்தட்ட 4 வருஷம் தினம் போனான். எதுக்கு தெரியுமா? சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் போட்டிருந்தா ஆசிட் சேலை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும்னு. அதற்கு சாதகமாக தீர்ப்பு வருகிற வரை ஒவ்வொரு நாளும் வெளியே போய் கொண்டிருந்தாள் லக்ஷ்மி அகர்வால். அதுக்கப்புறமா படிச்சாங்க, படிப்பை முடிச்சாங்க. நான் திரும்ப திரும்ப உங்களுக்கு ஷேர் பண்ற எல்லாமே எவ்வளவு இடர்பாடுகளுக்கு நடுவிலேயும் கல்வியை கைவிட மாட்டேன் என்று நின்ற சில பெண்கள், சில ஆண்களினுடைய கதையை தான் உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன். இது எதுவுமே கற்பனை இல்லை. நான் சந்தித்தவர்களை மாத்திரம்தான் உங்களுக்கு நான் சொல்றேன். அங்கே படித்தேன், இங்கே படித்தேன், அதெல்லாம் நான் சொல்லலை. நான் சந்தித்தவங்களை தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதற்கு பிறகு லக்ஷ்மி அகர்வால் படித்தாங்க. படித்து ரொம்ப அழகாக ஒன்று நடந்தது. மாடல்னா தெரியல, விளம்பர மாடல்ஸ். நிறைய விளம்பரங்களுக்கு நீங்கள் பார்க்குறீங்க. இன்ஸ்டா பிரபலங்கள் இருக்காங்க. அவங்க ஒரு மாடல்னாலே நமக்கு என்ன தோணுன்னா, அவங்க நிச்சயமாக ஒரு 5'7" ஹைட் இருக்கணும், பயங்கர ஸ்லிம்மாக இருக்கணும், எல்லாத்தையும் விட முக்கியம் ரொம்ப 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 ஃபேராக இருக்கணும், அப்படியே அந்த கூந்தல் அலைப்பாயணும், அவங்க போடுற ட்ரெஸ்ஸை. லக்ஷ்மி அகர்வாலை ஒரு ஃபேஷன் பிராண்ட் தன்னுடைய மாடலாக தெரிவு செய்தது. and she became a model. முகத்தெல்லாம் மாற்றிக்கல, அதே முகம்தான். அழகு என்பது நம் நினைவிலே தங்கியிருப்பது அல்ல, முயற்சியினால் வெற்றி அடைகிறவர்கள் தான் உண்மையிலேயே அழகானவர்கள். லக்ஷ்மி அகர்வாலோட கதை தெரியாதவங்களுக்கு அந்த ஃபேஷன் மாடலை பார்த்தோன்னா என்ன இப்படி ஒரு பெண்ணை நீங்க போட்டிருக்கீங்கன்னு தோணும். ஆனால் கதை தெரிந்தவர்களுக்கு அந்த முகம்தான் அழகான முகம் என்று தோன்றும். அது வெற்றி என்பது, அதுதான் வெற்றி, தடைகளை மீறி வருகிற வெற்றி. எனவே அன்பான மாணவிகளை, இன்னைக்கு நிறைய போட்டிகள் இங்கே நடக்க போகுது. அந்த சைடே போகாதவங்க உங்களில் பல பேர் இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். ஓடி போயிடலாம், இந்த பக்கமாக போனால் சீக்கிரமாக விட்டுருவாங்களான்னு. இப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போகலாம். சௌகரியமான வாழ்க்கை, கம்ஃபர்டபுள் லைஃப். எந்த சேலஞ்சையும் எடுத்துக்க வேணாம், எந்த சவாலையும் எடுத்துக்க வேணாம். அப்படியே 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 வாழ்ந்துட்டு போயிடலாம். அப்படி வாழலாம் தானே? அந்த வாழ்க்கையில் ஏதாவது ருசி இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஆனால் அந்த போட்டிகள் பக்கம் சில பேர் போவீங்க. உங்களில் சில பேர் கலந்துப்பீங்க, சில பேர் கலந்துக்கிட்டு பயங்கரமா தோத்து போவீங்க. உண்மையில நான் இன்றைக்கு வாழ்த்த போவது அப்படி தோற்று போன அவர்களைத்தான். எல்லா போட்டியிலையும் கலந்தவங்க எல்லாத்துக்கும் பரிசு கொடுக்கறதுக்கு இது என்ன பாலர் போட்டியா? மியூசிக்கல் சேர் சின்ன சின்ன பிள்ளைகளை ஓட விடுவாங்க, கட்சியில் எல்லாத்துக்கும் பிரைஸ் கொடுப்பாங்க. இது அப்படிலாம் நடக்காது. நீங்க என்ன போட்டி நடத்த போறீங்கன்னு தெரியல. கவிதை போட்டியா, பேச்சு போட்டியா, குவிஸ் காம்படிஷனா, எது நடக்குதோ அதில் சில பேருக்கு தான் பரிசு கிடைக்கும். ஆனால் பரிசே கிடைக்காம அடுத்த தடவை இதை விட நல்லா செய்வேன்னு ஒருத்தி நினைக்கிறாள் உங்களில். நான் இன்னைக்கு சொல்கிறேன், அவ தான் உண்மையான வெற்றியாளர். ஒரு வெற்றி உங்களுக்கு எதையுமே கற்றுத்தராது, ஆனால் ஒரு தோல்வி உங்களுக்கு 10,000 விஷயங்களை கற்றுத்தரும். ஒரு போட்டியில் சேர்ந்துருக்கீங்களா? என்ன போட்டியாக வேணா இருக்கலாம். இப்போல்லாம் நிறைய ஹேக்கத்தான்ஸ்லாம் இருக்குது. கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பீங்க, ஐம் ஷூர். ஹேக்கத்தான்ஸ் இருக்குது, சேலஞ்சஸ் இருக்குது. ஐயோ அதெல்லாம் நம்ம வரவே வராதுப்பா. போய் தான் பாரு, தோத்தா என்ன இப்போ? அதெல்லாம் அவ்வளோ பெரிய அவமானமா? அவமானம் என்ன களிமண்ணா கடித்து விழுங்க முடியாதா? நீ ஒரு அவமானத்தை விழுங்கி விட்டு அடுத்த படியில் நீ கால் வச்சு பாரு, என்ன கான்ஃபிடன்ஸ் இருக்கும் தெரியுமா உனக்கு? அதுதான் தேவை.
இந்த மாதிரி போட்டிகள் நடத்துவது ஒரு கல்லூரி நிர்வாகத்துக்கு பெரிய தலைவலி. வர பிள்ளைலாம் ஒழுங்காக இருக்கணும், போகிற பிள்ளைலாம் ஒழுங்காக இருக்கணும், இங்கே பிரச்சனை வரக்கூடாது. இதை ஏன் செய்கிறாங்க? காம்படிட்டிவ் வேர்ல்டில் தான் நீங்கள் வாழறீங்க. வீட்டில் சோத்தை ஊட்டி பத்திரமா பாதுகாத்து கையை பிடிச்சி பைக்கு பின்னாடி உட்காந்து வச்சு காலேஜில் விட்டுட்டு திரும்பி வரும்போது ரெடியாக பைக்கோடு இருந்து வீட்டில் அப்பா கொண்டு வர்றாரு. வாழ்க்கை இப்படியே இருக்காது உங்களுக்கு. தனியாக நீங்கள் போகிற போது நிறைய சவால் வரும். வாடா என்னடா செஞ்சிருவேன்னு உங்களில் யாரால் நிற்க முடிகிறதோ அவர்கள் தான் நாளைக்கு இந்த கல்லூரியில் படித்த ஒரு நிர்மலா சீதாராமன் மேடம் மாதிரி பெரிய பெரிய பதவிகளுக்கு வர முடியும். அன்பான மாணவிகளே, நான் நிறைய சம்பவங்களாக சொல்லிக்கிட்டே வந்தேன். எல்லாத்துக்கும் அடிப்படை கல்வி இஸ் த கேம் சேஞ்சர். எஜுகேஷன் என்பது தான் வாழ்க்கை என்கின்ற ஏணியிலே முக்கியமான ஒரு படியிலே கால் வைக்க உதவும். இதுக்கு நடுவில் நிறைய டிஸ்ட்ராக்ஷன் வரும். அதுதான் நான் சொன்னேன், உங்களினுடைய டிவைஸில் வர டிஸ்ட்ராக்ஷன் அது வேணுமா நீங்கள் தான் முடிவு பண்ணணும். யூர் ஆல் அடல்ட்ஸ். நீங்கள் ஓட்டு போட்டு ஒரு அரசாங்கத்தையே மாற்றுறீங்க. உங்கள் வாழ்க்கையை உங்களால் மாற்ற முடியாதா? என்ன ரொம்ப கம்மியாக கேட்டுட்டீங்க? ஓட்டு போடல. நீங்கள் ஓட்டு போட்டதோட உங்கள் அப்பா யாருக்கு ஓட்டு போடணும்னு நீங்கள் தான் சொன்னீங்க. அதெல்லாம் செய்வீங்களாமா? ஆனால் உங்கள் வாழ்க்கையில் முடிவுகளை மட்டும் உங்களை விட்டு சின்ன பாப்பாவும் எனக்கு எதுவுமே தெரியும் அப்படின்னா. ஸோ பி ரெஸ்பான்சிபிள் அடல்ட்ஸ். டேக் யுவர் லைஃப் இன் யுவர் ஹேண்ட்ஸ். இது காலேஜில் இருக்கிற மட்டும் ரொம்ப ப்ரொடெக்டடாக இருக்கும். டீச்சர்ஸ்லாம் நல்லா படிச்சிருப்பா, இதை எழுதியிருப்பா, இந்த ஹோம்ஒர்க் அப்பா டீச்சர் மேலே கோவமாக வரும். ஐயோ இந்த எக்கனாமிக்ஸ் மிஸ் இருக்கு, ஐயோ லீவே போட மாட்டேங்குது, கோவமாக வரும். ஆனால் இந்த அன்பு இந்த வளாகத்துக்கு வெளியில் போய்ட்டால் கிடைக்காது. உங்கள் ஆக்சஸ் கார்டை கொடுத்துட்டு கல்லூரிக்கு வெளியில் போகிறீங்கல்ல, அந்த நாள் தான் உங்கள் வாழ்க்கையிலேயே சோகமான நாள். ஏன்னா அந்த ஆக்சஸ் கார்டை கழட்டி கொடுத்துட்டு வெளியில் போகிறீங்கல்ல, அதுக்கு அடுத்த நாள் தடன்னு உள்ளே வர முடியாது. பர்மிஷன் வாங்கிட்டு தான் வரணும். 10 வருஷம் கழிச்சு இந்த ரோடு வழியாக போகிற போது கழுத்து வலிக்க இந்த கல்லூரி வளாகத்தை திரும்பி திரும்பி பார்த்து கொண்டு தான் உங்களால் போக முடியும். அப்படி திரும்பி பார்க்குற போது ஒரு 5 நிமிஷம் உள்ளே வந்து எங்கள் பிரின்சியை பார்க்கணும், எங்கள் மகேஸ்வரி மிஸ்ஸை பார்க்கணும், எங்கள் தமிழ் மிஸ்ஸை பார்க்கணுன்னு உள்ளே வர்றதுக்கே நீங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு விதத்தில் ஜெயிச்சிருக்கணும். அந்த வெற்றியை நோக்கி போவதாக உங்கள் பயணம் இருக்கட்டும். அதுக்கு பெரிய டிஸ்ட்ராக்ஷன் இந்த ஃபோனில் வரும். எப்படின்னா யாராவது ஒரு இன்ஸ்டாலேயோ ஃபேஸ்புக்லேயோ ஒருத்தர் ஃப்ரெண்ட் ஆகும். சும்மா சாதாரணமாக தான் ஆரம்பிக்கும். திடீர்னு சொல்லுவான், யூ ஆர் வெரி பியூட்டிஃபுல். போடா நான் ஏன்னு யார் சொல்கிறாளோ அவள் தான் ஜெயிப்பேன். நான் அழகாக இருக்கேன்னு எனக்கு தெரியும், நீ ஒன்றும் சொல்ல வேண்டாம். ஏன் காதல் வாழ்க்கைக்கு தேவையில்லை, ரொம்ப தேவை, இப்போ தேவையில்லை, அவ்வளவுதான். இப்போ தேவையில்லை. ஒரு இடத்துல நாம் நின்றுட்டு நான் நினைச்சதுக்கு சாதிச்சுட்டேன்னு என்னைக்கு தோன்றுகிறதோ அன்றைக்கு எல்லாம் வாழ்க்கையில் சரியாக அமையும். ஆனால் இன்னைக்கு இதில் ரொம்ப ஏன்னா இட்ஸ் வெரி எக்ஸ்பென்சிவ். இந்த மாதிரி அஃபேர்ஸ் எல்லாம் அதெல்லாம் லவ்னு கூட நான் சொல்ல மாட்டேன். அஃபேர்ஸ் இருக்குல்ல, வெரி எக்ஸ்பென்சிவ். உங்களுக்கும் எக்ஸ்பென்சிவ், அந்த பையனுக்கும் எக்ஸ்பென்சிவ். ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஏய் நான் 3 மிஸ்ட் கால் கொடுத்தவனால எடுக்க முடியல, நீ அவ்வளோ பெரிய ஆளா நீ? அவன் உங்களை கேட்பான், அது யார் பஸ் ஸ்டாப்பில் யாரோ ஒருத்தர், ஏய் என் ஃப்ரெண்டோட அண்ணா, அவன்கிட்டலாம் பேசுகிற வேலையை வச்சுக்காது. இவ்வளவு விலங்குகளை உங்கள் வாழ்க்கையில் இப்போதே போட்டுக்கொள்ள போகிறீர்களான்னு மாத்திரம் யோசனை. இது பறக்க வேண்டிய பருவம் அல்லவா? இந்த பருவம் இல்லாமல் ஃப்ரெண்ட்ஷிப்பை எப்போ என்ஜாய் பண்ணுறீங்க? இந்த பருவம் இல்லாமல் காலேஜ் லைஃப்பை வேறு எப்போ என்ஜாய் பண்ண போகிறீங்க? சந்தோஷமாக இருக்க வேண்டிய நேரத்தில் தலைகளை சுமந்து கொள்ளாதீர்கள். அவ்வளோதான் நான் சொல்லுவேன். நிறைவாக ஒரு சம்பவத்தை சொல்லிவிட்டு நான் முடிக்கிறேன். என்னுடைய நேரம் சரியாக இருக்கும்னு நினச்சேன். அநேகமாக என் பக்கத்தில் உட்காந்துட்டு சீட் பெல்ட் போடுவது எப்படின்னு என்ன அவள் கேட்க போகிறான்னு நான் நினச்சேன். அந்த பொண்ணெல்லாம் ஒன்றும் செய்யலை. வந்தால் சீட் பெல்ட்டை போட்டால் பேக்லேருந்து லேப்டாப் எடுத்து ஒர்க் பண்ண ஆரம்பித்தா. அது ஒரு சோனி பிராண்டட் லேப்டாப், பிராண்ட் நியூ லேப்டாப். அதை நான் பார்த்தேன், ஐயோ சோனி லேப்டாப், அதுவும் புத்தம்புது பிராண்டு இப்போ வந்திருக்கிறது. அப்போ சோனி பிராண்ட் ரொம்ப ஃபேமஸாக இருந்தது. அப்போ
அதை வச்சுட்டு இருந்தா. என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டேன். நான் சோனியில் ஒர்க் பண்ணுறேங்க. என்னவா இருக்கீங்க? நான் அசிஸ்டன்ட் வைஸ் பிரசிடெண்ட்டாக இருக்கேன். வா, உங்கள் பேர் என்ன? என் பேர் சோலையம்மாள். ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப அழகாக இருந்தது அந்த பேர், அவங்க டெசிக்னேஷன் எல்லாமே ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது. சோலையம்மாள்கிட்ட கேட்டால் எப்படி உங்கள் எந்த ஊர்? நீங்கள் தேனி பக்கம். தேனி பக்கத்தில் எங்கே? ஒரு கிராமம் பேர் சொன்னாங்க. அந்த கிராமத்துலேருந்து இப்போ சோனி கார்பரேஷனில் எங்கே ஒர்க் பண்ணுறீங்க? இப்போ சிங்கப்பூரில் தான் போஸ்ட்டாக இருக்கேன். சிங்கப்பூரில் போஸ்ட்டாக இருக்கீங்க? வா சார், அதுக்கு பின்னாடி ஒரு கதை இருக்குது. எனக்கு தான் கதைன்னு ரொம்ப பிடிக்குமே. சொல்லுங்கன்னு சோலையம்மாளோட ஃப்ரெண்டு வள்ளியும் +2 படித்தாங்க. வள்ளி ரொம்ப அழகாக இருப்பாள். அவள் தான் கிளாஸில் ஃபஸ்ட்டு. சோலையம்மாள் அவ்வளோ நல்லாலாம் படிக்க மாட்டாள். வள்ளியும் அவளும் பஸ்ஸில் வரும்போது தினம் பஸ்ஸில் சில பிள்ளைங்க, பசங்க, மாணவர்கள் தொந்தரவு கொடுப்பாங்க. அப்படின்னா என்னென்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியும். உரசுற மாதிரி உரசுறது, பேசுகிற மாதிரி பேசுறது, இன்றைக்கி என்னடா புது ட்ரெஸ்ஸுன்னு தங்களுக்குள்ளே பேசுகிற மாதிரி உங்களோட பேசுகிறது, இதெல்லாம் நடக்கும். இதுக்கு கொஞ்சம் மேலே போய் அந்த பிள்ளைங்க கொஞ்சம் தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணாங்க. வள்ளி போய் ஊர் பஞ்சாயத்து தலைவர்கிட்ட முறையிட்டா. நாங்கள் பஸ்ஸில் போகும்போது இவங்கெல்லாம் தொந்தரவு பண்ணுறாங்க. அந்த தலைவர் என்ன சொல்லிட்டாருன்னா, நீ பொம்பளை பிள்ளையா அடக்க உடக்கமாக இருந்தா அவன் ஏன் அவன் அப்படி சொல்கிறான்னு சொல்லிட்டார். அடுத்த நாள் அவன் எப்படி அந்த பஸ்ஸில் போவா சொல்லுங்கள்? சாதாரணமாக போனாலே அவன் அவ்வளோ ரவுஸ் பண்ணுறான். தலைவர் இந்த மாதிரி சொன்னப்புறம் அன்றைக்கி ராத்திரி அந்த பொண்ணு வள்ளி தற்கொலை பண்ணி செத்து போயிட்டான். இதை சோலையம்மாள் என்கிட்ட சொல்லும்போது எனக்கே தூக்கி வாரி போட்டுச்சு. ஐயோ, நீ ரொம்ப கலங்கிருப்பியம்மா. அதெல்லாம் நான் அழலைங்க அப்படின்றாங்க. அழலையா? ஒரு ஃப்ரெண்டு இறந்து போனால் அழமாட்டு நீ? எங்கள் ஸ்கூல்லே அழுதுது. எங்கள் ஹெச்எம் மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டாங்க. எங்கள் டீச்சர்ஸ் எல்லாம் புரண்டு அழறாங்க. எங்கள் கிராமமே அழுதுது. நான் அழலை. நீ ஏன் அழலை? அழுக வரல, அழலை. நான் பார்த்து இவ யார் மான்ஸ்டராக இருப்பா போல இருக்க. இவன் அழுக வரலையா? ஏன்? அவள் பண்ணது சரியில்லைன்னு நினச்சா, அதனால எனக்கு அழுக வரல. என்ன பண்ணியிருக்கணும்? அவன் யாரெல்லாம் கிண்டல் பண்ணாங்களோ அவங்க முன்னாடி தான் நாம் உயர்ந்து காட்டணும்னு சோலையம்மாள் சொன்னான். அவள் செய்யலை, அவளுக்கு பதிலா நான் செய்ய முடிவெடுத்தேன். அது மட்டும் நான் நல்ல ஸ்டூடெண்ட் இல்லை, ஆனால் அன்னிலேருந்து நான் நல்லா படித்தேன். +2ல் நல்ல மார்க் வாங்கினேன். எனக்கு என்ஜினியரிங் அட்மிஷன் கிடச்சிது. எங்கள் அப்பா அம்மா அனுப்பவே மாட்டேன்னாங்க. வள்ளி பேரால் சத்தியம், நான் போகலன்னா நானும் வள்ளி மாதிரி செஞ்சுப்பேன்னு பயமுறுத்தி என்ஜினியரிங் காலேஜில் போய் சேர்ந்தேன். எனக்கு முதல்ல பிளேஸ்மெண்ட் சென்னையில் தான் கிடச்சிது. அதுக்கே அனுப்ப மாட்டேன்னாங்க. திரும்ப அழுது அடம் பிடிச்சி சென்னையில் 5 இயர்ஸ் ஒர்க் பண்ண அப்புறம் என்னை சிங்கப்பூருக்கு மாற்றிட்டாங்க. இன்றைக்கி சிங்கப்பூரில் சோனி நிறுவனத்தில் குவாலிட்டி கண்ட்ரோல் டிபார்ட்மெண்ட்டில் நான் துணைத் தலைவராக இருக்கேன்னு அவர் சொன்னேன். ஆனால் அடுத்து அவள் சொன்னது தான் ரொம்ப நல்ல விஷயம். இதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை, இதை விட ஒரு பெரிய விஷயம் நடந்தது. என்ன? வள்ளி இருந்திருந்தா அந்த பசங்க யாரெல்லாம் சத்தம் போட்டு சலம்பிக்கிட்டு திரிஞ்சாங்கல்ல, அவங்க முன்னாடி அவள் எப்படி போய் நிற்கணுமோ அப்படி நான் போய் நின்னேன். அவனுங்கள்லாம் இன்னும் அதே கிராமத்தில் அதே மாதிரி தான் இருந்துகிட்டு இருக்காங்க. அதை விட ஒரு பெரிய விஷயம் நடந்தது. என்ன? இப்போ எங்கள் கிராமத்தில் ஒவ்வொரு பொம்பளை பிள்ளையும் என்கிட்ட வந்து நான் எப்படி என்ஜினியர் ஆகுதுன்னு என்கிட்ட கேட்குறாங்க. இதுதான் எல்லாத்தையும் விட நல்ல விஷயம் சார். இது நான் சொல்கிறது நடந்த ஒரு 10 வருஷத்துக்கு மேலே. அப்போ என்ஜினியரிங் தான் தி பிளேஸ் டு கோ. இன்றைக்கி அப்படி கிடையாது. நீங்கள் எந்தெந்த துறையில் இருக்கீங்களோ எல்லா துறையிலையும் வெற்றி பெறலாம். 4 வருஷம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் காலேஜில் படிக்கிறத விட வெறும் 3 வார சர்டிஃபிகேஷன் கோர்ஸ் படிக்கிறவங்களுக்கு பெரிய வேலைகள் காத்திருக்கிறது. டோன்ட் எவர் திங்க் AI இஸ் அ ஹிண்ட்ரன்ஸ். யூ ஹாவ் டு மேக் யூஸ் ஆஃப் இட். நல்ல வேலைகளுக்கு போகணும், உங்கள் காலில் நிற்கணும், உங்கள் கையில் காசு இருக்கணும். அப்போ மாத்திரம்தான் சமூகம் உங்களை மதிக்கும். எனவே இந்த வெற்றியின் பாதையில் நீங்கள் செல்லுவதற்கு அடிப்படையை இந்த கல்லூரி அமைத்து தந்திருக்கிறது. எல்லா வாய்ப்புகளையும் பயன்படுத்தி கொள்ளுங்கள். வாழ்க்கையில் எல்லாம் திரும்பி வரும். ஒரு பஸ்ஸு போனால் இன்னொரு பஸ் வரும், ஒரு காதல் போனால் இன்னொரு காதல் வரும். ஆனால் திரும்பி வராதது இந்த பருவத்தில் உங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்புகள். அதை மிகச்சரியாக உபயோகப்படுத்தி கொள்ளுங்கள். பல திறமைகளை வளர்த்து கொள்வதில் தப்பே கிடையாது. முதல் அடியை எடுத்து வைப்பது மாத்திரம்தான் கஷ்டம். முதல் அடியை எடுத்து வச்சிட்டிங்கன்னா காலம் உங்களை வெற்றியை நோக்கி தானே நகர்த்தி செல்லும்.
இது எல்லாத்துக்கும் பின்னாடி வீட்டில் உங்கள் அப்பாவினுடைய கண்ணீர் இருக்கிறது, அம்மாவினுடைய அன்பு இருக்கிறது. நான் பார்க்காததெல்லாம் என் மக பார்க்கணுன்ற ஒரே ஒரு காரணத்துக்காக உங்களை கல்லூரிக்கு அனுப்பி இருக்கிற அந்த 2 பேரை நீங்கள் எந்த விதத்துலையாவது சந்தோஷப்படுத்தணும்னா ஒன்று தான் செய்ய முடியும். நீங்கள் காலேஜ் விட்டு போகிற அன்றைக்கி இங்கே ஒரு ஃபேர்வெல் நடக்கும், இல்லை நிறைவு நாள் இருக்கும், உங்கள் அப்பா அம்மாவும் வந்திருப்பாங்க. ஏதாவது ஒரு டீச்சர் உங்கள் அப்பாவையோ அம்மாவையோ பார்த்து ஷி வாஸ் சச் அ பிரில்லியன்ட் ஸ்டூடெண்ட்னு ஒரு வார்த்தை சொன்னால் அதை விட உங்கள் அப்பா அம்மாவுக்கு சந்தோஷம் கிடையாது. அதனால்தான் நான் சொல்கிறேன், கல்வி கரையில் கற்பவர் நாள் சில, மெல்ல நினைக்கின் நோய் பலன்னு ஒரு பாடல் இருக்கு. ரொம்ப தமிழ் பாடல்லாம் சொன்னால் ஓடிடுவீங்க. கல்விக்கு எல்லையே கிடையாது. படிப்பதற்கான நம்முடைய வாழ்க்கை தான் எல்லையுள்ள வாழ்க்கை. நிறைவு மட்டும் படிப்பதற்கு கல்வி பறந்து விரிந்து கிடக்கிறது. படிக்க படிக்க உங்களை மேலே 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 அழைத்து கொண்டே செல்லுகிறது. அந்த வரத்தை உங்களுக்கு கொடுப்பதற்காக 75 ஆண்டு முன்னால் கஷ்டப்பட்டு உருவாக்கப்பட்ட இந்த கல்லூரியினுடைய ராணிகளாக இருக்கிற உங்களுக்கு பிரகாசமான எதிர்காலம் இருக்கிறது. நன்றி, வணக்கம்.